காணும் பொங்கல் விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வாகன போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், எந்தெந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் தகவல். தமிழர் திருநாளாம் தை திருநாளை தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். போகி பண்டிகை, காணும் பொங்கல், அதைத் தொடர்ந்து குறிப்பாக போகி பண்டிகை, மாட்டுப் பொங்கலை தொடர்ந்து காணும் பொங்கல் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் என்று சொல்லலாம். ஜல்லிக்கட்டு ஒருபுறம் இருக்கும்போது சென்னையை பொறுத்தவரை சென்னை மட்டுமல்லாது புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே சென்னை மெரினா கடற்கரைக்கு திரளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி பொதுமக்கள் வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள், கார்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. போக்குவரத்து மாற்றம் என்பது முற்றிலுமாக காமராஜர் சாலையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அடையாறிலிருந்து வரக்கூடியவர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக செல்வதற்கும், அதே போன்று ரிசர்வ் பேங்க் வழியாக, அதாவது பாரிமுனை வழியாக வரக்கூடியவர்கள் ரிசர்வ் பேங்க் வழியாக செல்லக்கூடிய வழி இருக்கும் என போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரைக்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வர தொடங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் உற்சாகமாக இந்த பொங்கலை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள கேட்கலாம். நாங்க வேசார்பேட்ல இருந்து வரோம். மெரினா கடற்கரை ரொம்ப கூட்டமா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்றோம். நாங்க இப்ப வழக்கமா இருக்கிறத விட இப்ப அதிக கூட்டமா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? எப்படி பொங்கல் கொண்டாடி? குடும்பத்தோட தான். போரூர்ல இருந்து வரோம். நாங்க வழக்கத்தை விட கூட்டமா தான் இருக்குது. ரொம்ப ஜாலியா இருக்குது. குடும்பத்தோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஜாலியா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. சனி ஞாயிறோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. வரவங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. இன்னைக்கு இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுபோன்று குடும்பத்துடன் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். குறிப்பாக கண்ணை சிலைக்கு பின்புறமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், அதுபோன்று சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மெரினா கடற்கரையினுடைய கண்ணை சிலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிக்கு குடும்பத்துடன் ஏராளமான பொதுமக்கள் சென்னை மட்டுமல்லாது சென்னையினுடைய புறநகர் பகுதியிலிருந்தும் வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கலாம். குடும்பத்தினர் வருகிறார்கள். குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை தினத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையிலான கொண்டாட்டங்கள் இருக்கும் என்ற மனநிலையோடு பொதுமக்கள் அதிக அளவில் மெரினா கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காக காவல்துறையை பொறுத்தவரை போக்குவரத்து மாற்றம் செய்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அங்கங்கு ஒலிபெருக்கி மூலமாக குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தலைகளையும் போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு கையில் ஒரு பேண்டட் ஒட்டி விடுகிறார்கள். ஏனென்றால் யாராவது என்பது தொலைந்துவிட்டால் உடனடியாக அந்த தொலைபேசி எண்ணை அழைத்து சொல்வதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறையின் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரை திரளக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கொண்டாடி கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை ஒரு பக்கம் செய்திருக்கிறது. மற்றொருடம் குடும்பத்துடன் உற்சாகமாக காணும் பொங்கலை பொதுமக்கள் கடற்கரைக்கு சென்றும் மணற்பரப்புகளில் அமைந்தும் உணவுப் பொருட்களை உண்டும் கூட பொங்கலை கொண்டாடி கொண்டு வரக்கூடிய காட்சிகளை மெரினா கடற்கரை பகுதியில் நாம் பார்க்கிறோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.